பிரபா போனே எடுக்க மாட்டேங்கிறான். இப்ப நான் அவன்கிட்ட இதை சொல்லியே ஆகணுமே. அக்கா, அந்த மெமரி கார்டு நாங்க அப்ப தேடினப்ப கிடைக்கல. திரும்ப தேடி பார்க்கலாமா? எப்படியும் இங்க எங்கேயாவது தான் கிடைக்கணும். ஆமாடா, இங்கதான் எங்கேயாவது கிடைக்கும்னு நினைக்கிறேன். கண்ணனாலதான் ரத்னம் சார் செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு ஜெயில இருக்காரு. எல்லா குற்றத்திலயும் கண்ணனுக்கு கண்டிப்பா தொடர்பு இருக்கணும். அவன் இந்த மெமரி கார்டை தேடுறான்னா முக்கியமான ஆதாரம் கண்டிப்பா அதுல இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மெமரி கார்டு அவன் கையில கிடைக்கவே கூடாது. நல்லா தேடி பாருங்க. சரிக்கா. நான் இந்த விஷயத்தை பிரபா கிட்ட சொல்லிட்டு வரேன். சரிக்கா. சொல்லு இசை. பிரபா, நான் உன்னை உடனே பார்க்கணும். உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்ப நீ பேசிட்டு போனி அந்த விஷயத்தை பத்தியா? இல்ல பிரபா, இது வேற விஷயம். அந்த கண்ணனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு பக்கத்துல சங்கிலி அண்ணன் கூட பார்த்தேன். சங்கிலி அண்ணன் யாருன்னு தெரியும்ல? அம்மாவோட இஸ்திரி கடையில வண்டி தள்ளுவாரு அவர் தானே? ஏய், அவரு என் கண்ணன் கூட இருந்தாரு. நானும் அது புரியாம தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா வீட்டுக்கு வந்த பின்னாடி தான் தெரிஞ்சது அவனுக்கு தேவை ஒரு மெமரி கார்டு. மெமரி கார்டு? அது எப்படியோ கடைசியா எங்க வீட்டுக்கு வந்திருக்கு. கண்ணை அந்த சங்கிலி அனுப்பி தேட விட்டுருக்கான். ஆனா கிடைக்கல, என்னதும் திரும்ப போயிட்டான். இசை, என்ன சொல்ற? இதுல ஏன் சங்கிலி என்ன மூக்க நுழைக்கணும்? அவர் ரொம்ப நல்லவராச்சே. கண்ணை சங்கிலி என்ன விட்டு தேடுற அளவுக்கு அப்படி என்ன முக்கியமான விஷயம் மெமரி கார்டுல இருக்கு? அதான் பிரபா, எனக்கும் புரியல. நான் திருப்பி தேடி பாக்குறேன். கிடைச்சா ஓகே, கிடைக்கலனா நம்ம நேரடியா போய் அவர்கிட்டயே கேட்போம். சரி இசை, நான் சொல்லும்போது நீ கிளம்பி வா. நம்ம 2 பேரும் பேசி என்ன விஷயம்னு விசாரிப்போம். சரி பிரபா, நானும் இங்க தேடி பாக்குறேன். ஓகே இசை. கிடைச்சதாடா? இல்லக்கா. நாம தான் காடு போச்சுன்னு கடுப்புல வரும். இவங்க 2 பேருக்கு என்னாச்சு? அதுவும் அம்மா இந்த மாதிரிலாம் இருந்து பார்த்ததே இல்லையே. இப்ப என்ன ஆச்சுன்னு ஆள் ஆளுக்கு கண்ணத்துல கை வச்சுட்டு நடு வீட்டுல உட்காந்துருக்கீங்க. இப்படி இருந்தா வீடு விளங்குமா? ஏன்டா பேச மாட்ட? நாங்க இங்க எவ்வளவு வருத்தத்துல இருக்கோம்னு உனக்கு எங்க தெரிய போகுது? நானும் ஒரு அம்மா தான்டா. அம்மாவுக்கு தன்னை விட தான் பிள்ளைங்களை பத்தின கவலை தான் அதிகமா இருக்கும். அதான் நான் கண்ணத்துல கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். அதனாலதான் கேக்குறேன், என்ன நடந்துச்சுன்னு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி எதுக்கும் ஒரு தடவை ஜாதகம் பார்த்துடலான்னு போனோம். ஆனா ஜோசியர் சொன்னதை கேட்டு அங்கேயே எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. உனக்கு இப்ப கல்யாணம் பண்ற யோகமே இல்லையா? கல்யாணம் பண்ணாலும் உடனே பிரிய வேண்டிய சூழல் வருமா? அதனால உனக்கு கல்யாணமே பண்ணி வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். அம்மா, ஜோசியர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. நானே ஏற்கனவே கல்யாணம் எதுக்கிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, இப்ப இதுக்காக தான் நீங்க 2 பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்களா? அது மட்டும்னா பரவாயில்லடா. உனக்கு கண்டக சனி நடக்குதாம். அதாண்டா இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சனி. அந்த சனி பிடிச்சதுன்னா உடனே ஜெயிலுக்கு போவாங்களாம். அதுவும் நீ நிறைய கேஸ்ல மாட்டி ஜெயிலுக்கு போவேன்னு ஜோசியர் சொன்னதும் எனக்கு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சுடா. பயந்து போறானா இல்ல அதிர்ச்சியாகி போறானா? எதுவுமே பேசாம போறா. என்னவா இருக்குமா? என் மாப்பிள்ள வாழ்க்கை இப்படி வீணா போச்சு. கல்யாணமா ஆகாது ஜெயிலுக்கு வர போவானாமே. யோ, நீ வேறயா? இந்த காலத்துல போய் ஜோசியம் ஜாதகத்தெல்லாம் நம்பிக்கிட்ட அதெல்லாம் ஒன்னும் ஆகாதியா?
யாருன்னு தெரியலையா? போய் பாரியா, போயா. யாருன்னு தெரியலையே. மாப்பிள மாப்பிள துறையா வாங்க மாப்பிள. சத்தம் கேட்டு உன் தங்கச்சி வந்துட போறாயா? அப்புறம் நான் மாட்டுவேன், எல்லாருமே மாட்டுவோம். இப்ப ஏன் அவர் அடிக்கிற? எல்லாத்துக்கும் காரணம் இவன் தாயா. ஒரு பக்கம் போலீஸ் துரத்துது, மத்தவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப என்னன்னா எங்க அம்மா ஜோசியம் பார்த்த இடத்துல நான் ஜெயிலுக்கு போவேன்னு சொல்லிருக்காங்க. இப்ப அவங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துருச்சு. இவன் மட்டும் எனக்கு இந்த வீடியோ எடுக்கலன்னா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சரி விடு, அவர் பண்ணது தப்புதான். இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவரும் நம்மால் ஆயிட்டாரு. அவரை போட்டு அடிச்சா இப்ப என்ன ஆக போகுது? எங்கடா முடிஞ்சது? இன்னும் தொடர்ந்துகிட்டு தானே இருக்கு. இன்னும் அந்த மெமரி கார்டு கைக்கு வந்து சேரவே இல்லை. அவங்க வீட்டுல போய் தேடி பார்த்து கிடைக்கல. அன்னைக்கு மட்டும் இவன் வீடியோ எடுக்காம இருந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். வீடியோ எடுக்கலனா நிம்மதியா இருந்திருப்பியா மாப்பிள? அப்ப நீ உங்க அப்பாவை சந்தோஷமா தான் கொன்னியா? அத நினைச்சு நீ உன் நிம்மதியை தொலைச்சிக்க மாட்டியா? பண்ண தப்பலாம் நீ பண்ணிட்டு இப்ப என் மேல கைய வைக்கிறியா? ஜோசியக்காரன் சொன்னது உண்மையாதான் ஆகும் போல இருக்கு. ஆமாயா, உண்மைதான். உன்னையும் சேர்த்து கொலை பண்ணிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து நான் தண்டனை அனுபவிச்சுக்கிறேன். எங்க எப்படி வந்தான்? நல்ல வேலை வாயை விட்டு வளரல. யோ, நீயாச்சும் பதில் சொல்லியா? எது கண்ணை உன்னை போட்டு அடிச்சிட்டு இருக்கான்? அது ஒண்ணு இல்ல சுமதி. கமல் அரசியலுக்கு முதல்ல வருவாரா இல்ல ரஜினி முதல்ல அரசியலுக்கு வருவாரான்னு எங்களுக்குள்ள ஒரே சண்டை. இப்படி போட்டு போயிட்டான். நீங்களே சொல்லுங்க, யார் அரசியலுக்கு முதல்ல வருவாங்க? யோ, அறிவு இருக்கா உனக்கு? ஏய், உன் வீட்டுக்கார மாதிரி பதில் தெரியாம கேள்வி கேட்டா யாருக்கு தாண்டி கோவம் வராது? அதான் கண்ணம் போட்டு சாத்தி இருக்கான். மூஞ்சி முகரையும் பாரு. இருந்தாலும் மாப்பிள்ள மேல கை வச்சது தப்பு கண்ணா, மன்னிப்பு கேளு. அப்பாடா, நல்ல வேலை பேச்ச மாத்தி சமாளிச்சிட்டான். மாப்பிள்ள மச்சானுக்கு நடுவுல என்ன அர்த்தம் இருக்கு? மாப்பிள்ள அடிச்சது வலிக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் இன்னைக்கு அடிச்சுப்போ, நாளைக்கு கூடிப்போ. இதுக்கு மன்னிப்புலாம் வேணாம் அத்தை. யோ, வாய மூடின்னு சும்மா இருயா. கண்ணா, இங்க பாரு. என் கண்ணு முன்னாடி என் புருஷன் அடிச்சது ரொம்ப தப்பு. இதுக்கு மேல இன்னொரு வாட்டி இப்படி நடந்துச்சு அப்புறம் நான் பார்த்து சும்மா இருக்க மாட்டேன். டாக்டர் சொன்ன எல்லா மருந்தும் வாங்கிட்டேல அவந்திக்கா? ஒரு மாத்திரை மட்டும் இந்த மெடிக்கல்ல இல்ல, வேற ஏதாச்சும் மெடிக்கல்ல போய் வாங்கிக்கலாமா? இப்பதாண்டி எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. ரொம்ப நாளா குடும்ப பிரச்சனையால டாக்டர் கிட்ட போக முடியலையேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். நல்ல வேளை குழந்தை ஹெல்த்தியா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல விஷயம் பேசிட்டு இருக்கிறப்போ இவையாண்டி முன்னாடி வரா? மா, வண்டியில ஏறு போலாம். அம்மா, அக்கா, அக்கா
ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்கக்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா. ஏய் யாரடி உனக்கு அக்கா? அதான் பிரபா உன்னை விவாகரத்து பண்ண முடிவு பண்ணிட்டால, அப்புறம் என்னடி சொந்தம் கொண்டாடிட்டு வர? ஏய் நந்தினி, எதுக்கு எங்க கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? உன் முகத்துல முழிக்க கூடாதுன்னு நினைச்சோம், ஏதோ பார்த்து தொலைச்சிட்டோம். முதல்ல இங்க இருந்து போ, நாங்க கிளம்பணும். அம்மா என்னம்மா இப்படி சொல்றீங்க? என்னையும் உங்க பொண்ணு மாதிரி நினைச்சு உதவி பண்ணுங்கம்மா. அவந்திகா அக்கா நினைச்சா பிரபா என்கிட்ட திரும்ப வந்துருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. அம்மா ப்ளீஸ்மா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கம்மா உங்ககிட்ட. ஏய் அவங்க எதுக்கடி எடுத்து சொல்லணும்? நானே சொல்றேன், உன்ன மாதிரி சதிகாரிங்களா பிரபாவுக்கு ஒத்தே வரமாட்டீங்க. எடுத்து காலி பண்ணு. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அத்தை மாமா கூட போடாத சண்டையா? எத்தனை தடவை ஏன் முன்னாடியே நேருக்கு நேரம் அவங்கள திட்டிருக்கீங்க. அதுவும் மாமாவோட நெஞ்சில எல்லாம் கை வச்சு தள்ளி அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அக்கா இதுவும் அந்த மாதிரி தானேக்கா. நீங்க எப்படி அந்த சூழ்நிலையில தெரியாம நடந்துக்கிட்டீங்களோ அப்படிதான் பிரபாவை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நானும் அப்படி நடந்துக்கிட்டேன்க்கா. அக்கா நீங்க தான்க்கா பிரபா கிட்ட எடுத்து சொல்லணும் ப்ளீஸ்க்கா. அம்மா இவ சொல்றத பாத்தீங்களா? பேச்சு வாக்குல என்னையும் அவளையும் ஒன்னாக்குறா. ஏண்டி நந்தினி, நீ ஒரு வார்த்தை சொன்னியே, நேருக்கு நேரா வச்சு திட்டினேன்னு, அதுதான் நான். எனக்கு பிடிக்கலன்னா அப்படிதான் திட்டுவேன். மத்தபடி சூழ்ச்சி பண்ணிக்கிட்டு முகத்துக்கு நேரம் நல்ல மாதிரி வேஷம் போட மாட்டேன். அதை விட முக்கியம், சண்டை போட்டுக்கிட்டாச்சு இருப்பனே தவிர குடும்பத்தை எல்லாம் பிரிக்க நினைக்க மாட்டேன். இப்ப கூட ஏதோ சூழ்நிலை எங்க எல்லாரையும் பிரிச்சு வச்சிருக்கே தவிர திட்டம் போட்டெல்லாம் ஒண்ணும் பிரியல. எவ்வளவு சாதாரணமா என்னையும் உன் கூட சேர்த்துக்கிட்ட. நீ வாமா, இவகிட்ட பேசிட்டு இருந்தா நமக்கு தான் நேரம் வீணாகும். நீ வண்டியில ஏறுமா. அக்கா 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 ப்ளீஸ், நான் சொல்ல வரது கொஞ்சம் கேளுங்கக்கா. அம்மா ஒரு நிமிஷமா. அக்கா அக்கா ப்ளீஸ், நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா. நான் சொல்ல வரது ஒண்ணு, ஆனா பேச தெரியாம வேற ஏதோ பேசி எல்லாத்தையுமே கெடுத்துறேன்க்கா. அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா, இப்படிதான் பிரபா கூடயும் பிரச்சனை ஆயிடுச்சு. அக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கக்கா ப்ளீஸ்க்கா. அக்கா அக்கா ஒரு தடவைக்கா. அக்கா அக்கா நான் சொல்ல வரது ஒரு நிமிஷம் கேளுங்கக்கா ப்ளீஸ்க்கா. அம்மா நீங்களாவது சொல்லுங்கம்மா. அம்மா அக்கா. என்னடி என்னம்மா என்னாச்சுக்கா? ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுமா. என்னாச்சுக்கா? ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. ஷோ, என்னடி ஆச்சு? பெட்ரோல் இல்லம்மா, பெட்ரோல் தீந்து போச்சு. இதுக்கு தான் வரப்பவே பெட்ரோல் போட்டுக்கோன்னு சொன்னேன். இப்ப வேண்டாம், போகும்போது போட்டுக்கலான்னு சொன்னேன். இப்ப பாரு வண்டி ஸ்டார்ட் ஆகல. நான் சொல்றத யார் தான் கேக்குறீங்க? மா கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? நானே எரிச்சல்ல இருக்கிறேன். எல்லாம் மொத்தமா வந்து சேர்ந்திருக்கு. அக்கா நான் வேணா கால் டாக்ஸி ஏதாவது புக் பண்ணட்டுமா? நந்தினி, எப்படி போகணும்னு எங்களுக்கு தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு. பெருசா நல்ல பேர் எடுக்க வந்துட்டா. மா கொஞ்சம் இருங்கம்மா. அதான் வீட்ல ஒருத்தன் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா ஊரை சுத்திட்டு இருக்கான்ல, அவனை பெட்ரோல் வாங்கிட்டு இங்க வர சொல்லுவோம். ஏன் சை, இந்த சங்கிலி நான் தங்கி இருக்கிறது இந்த ஏரியா தானே? வீடு அட்ரஸ் சரியா தெரியலையா? இந்த ஏரியான்னு எனக்கு அத்தை சொல்லி தான் தெரியும். அவர் வீட்டை எல்லாம் நான் எப்படி தெரிஞ்சு வச்சுக்கிறது? ஆனா இப்ப அவர் கண்டுபிடிச்சு ஏன் கண்ணு அந்த மெமரி கார்டு மேல இவ்ளோ ஆர்வமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு நினைக்கிறேன். அது கிடைச்சிட்டா அந்த கண்ணை மாட்டுவான்னு நினைச்சு கூட அதை கைப்பற்றுறதுக்கு அவன் தேடிட்டு இருக்கலாம்ல. இருக்கலாம் இசை. இதை வச்சு கண்ணனை கைது பண்ணி ரத்னமாமாவை எல்லா கேஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்துடலாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஃபோன் வருது. அவந்திகா அண்ணி. எடுத்து பேசு. ஹலோ சொல்லுங்க அண்ணி. பிரபா, வெட்டியா வீட்ல தானே இருக்க? ஒரு வேலை சொல்ற உடனே செய். இல்ல அண்ணி, ரத்னமாமா கேஸ் விஷயமா ஒருத்தரை பார்க்க வெளியே வந்திருக்கேன். நீ எங்க இருந்தாலும் சரி, என் கார் பெட்ரோல் இல்லாம நடு ரோட்ல நிக்குது. உடனே பெட்ரோல் வாங்கிட்டு நெசப்பாக்க காயத்ரி ஹாஸ்பிடல் பக்கமா வா. அண்ணி, நான் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். முக்கியமான விஷயம் அண்ணி. இப்ப எப்படி அங்க வருது? கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. வீட்ல வேற யாரையாவது வர சொல்லுங்க. வேற யாரையாச்சும் வர சொல்லவா? எவ்வளவு திமிரு உனக்கு? அவங்க 2 பேரும் ஆபீஸ்ல இருக்காங்க, அப்பா மட்டும்தான் வீட்ல இருக்காரு. அப்போ எங்க அப்பாவை வர சொல்றியா? ஐயோ அண்ணி, நான் அப்படி சொல்ல வரல அண்ணி. இப்ப நான் வர முடியாத நிலைமையில இருக்கேங்கிறத மட்டும் தான் சொல்ல வந்தேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. சும்மா ஊரை சுத்துறதுக்காக கேஸ் அது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு இப்ப நீ பெட்ரோல் வாங்கிட்டு வந்தே ஆகணும். இல்ல அண்ணி, இப்ப என்னால பெட்ரோல் வாங்கிட்டு அங்கெல்லாம் வர முடியாது. வேணா இந்த வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரேன்.
ஓ அவ்வளவு வளர்ந்துட்டியா நீ? நான் சொல்றத நீ கேட்க கூடாதுன்ற முடிவுக்கே வந்துட்டியா? எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? வேலை வெட்டிக்கு எதுவும் போகாம வெட்டியாதானே? ஹலோ, அதான் முக்கியமான வேலையா வெளியே வந்திருக்கேன்னு சொல்றாருல. ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? கார் அப்படியே நிறுத்திட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு போங்க. ஓ இப்ப தெரிஞ்சு போச்சு. பிரபா உன் கூட சேர்ந்துதான் ஊரை சுத்திட்டு இருக்கானா? அதானே பார்த்தேன். இவன் நம்மளை எதிர்த்து பேசுறான்னா யாரோ பின்னாடி இருந்து ஏத்தி விடுறாங்கன்னு நினைச்சேன். கடைசியில் அது நீதானா? கர்ப்பவதி என்ன போய் ஆட்டோல போக சொல்ற? இப்படியெல்லாம் நீ பேசுறனா அது அவன் உனக்கு கொடுத்து வச்சிருக்கிற இடம் தான். பாத்துக்கிற இசை உன்ன. ஓ பிரபா இசை கூட தான் சுத்திட்டு இருக்கானா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு தெரியாம ஊர் சுத்திட்டு இருக்கோம்னு சொல்றீங்க? இதான் நீங்க எங்களை புடிச்சு வச்சிருக்கிற லட்சணமா? கர்ப்பவதிங்க ஆட்டோல போக மாட்டாங்களா? எல்லாரும் நம்ம சொல்றத கேட்கணும்னு நினைச்சு இந்த மாதிரி காரணத்தை தேடாம இருங்க. அதான் ஒரு பொண்ணுக்கு அழகு. இப்போ பிரபா வரமாட்டான். எங்களுக்கு வேலை இருக்கு. நீங்க ஆட்டோ பிடிச்சு போங்க. முடியலையா கால் டாக்ஸி பிடிச்சு போங்க. அது எங்களுக்கு தேவையில்லை. அந்த இசைய பாத்தியாமா? எவ்வளவு திமிரா பேசுறான்னு. எல்லா பிரபாவும் அத்தையும் கொடுக்கற இடம் தான். ஒரு நாள் நான் அவளை கவனிச்சுக்கிறேன். இப்ப நான் வேற யார போய் கூப்பிடுறது? வேற யாரையாவது கூப்பிட்டு பெட்ரோல் வாங்கிட்டு வர சொல்லு. சரிம்மா. இசை பிரபா மேல அவந்திகா செம்ம கோவத்துல இருக்கா. இப்ப இவளை தூண்டி விட்டு அந்த இசைய பிரபா கிட்ட இருந்து பிரிச்சிருவோம். இந்த நாள் இனிய நாள் தான். அம்மா, போன கரியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதாமா? லக்ஷ்மி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? நீங்க போய் உள்ள இருங்கம்மா, நான் பெருக்கி சரி வா. என்னங்க வந்துட்டேங்க. வாமா. வாண்ண வா உட்காருண்ண. என்ன வெறுங்கையோட வரீங்க? தலாணி வர பெட்ஷீட்லாம் வாங்கலையா? என்னன்னு பாரு, இவரு பெட்ஷீட்லாம் எங்கன்னு கேக்குறாரு. நீங்க என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் என்ன கேட்டேன், நீங்க ரெண்டு பேரும் இப்படி கேள்வி கேக்குறீங்க? பெட்ஷீட்லாம் வாங்கிட்டு வரலையான்னு கேட்டேன். அது தப்பா? என்னங்க நீங்க தானே எனக்கே ஞாபகப்படுத்துனீங்க லாட்ஜ் துணியில லோகோவை பிரிண்ட் பண்ணணும்னு. மறந்துட்டீங்களா? இப்ப பெட்ஷீட்ல எங்கன்னு கேக்குறீங்க? சிரிக்காம என்ன பண்றது? ஓ, அதுக்காக சிரிச்சீங்களா? நாங்க போய் ஒரு 4 மணி நேரம் இருக்குமா? அதுக்குள்ள துணி எடுத்து தச்சு பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வர முடியுமா? முடியாதுல்ல. அதான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்திருக்கோம். நாளைக்கு காலையில தான் கிடைக்குமா? நாளைக்கு காலையில உறுதியா கிடைச்சிரும் இல்ல? ஏன்னா நாளைக்கு டெலிவரி பண்ணலன்னா அவங்க பிரச்சனை பண்ணிடுவாங்க. அதனாலதான் கொஞ்சம் பதட்டமா கேட்டேன். எல்லாம் பேசி சொல்லிட்டு தான் வந்திருக்கோம் மாப்ள. எல்லாம் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள ரெடி ஆயிடும். நாளை காலையில போய் டெலிவரி எடுத்து கொடுத்துட வேண்டியதான். என்ன நாம எதிர்பார்த்து போனதை விட கொஞ்சம் பணம் அதிகமா கேட்டாங்க. அதை சமாளிக்க தான் கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஆனா அப்படி இப்படின்னு கடைசியில ஒத்துக்கிட்டாங்க. வட்டிக்கு வாங்கின பணம், கஷ்டப்பட்டு உழைச்ச பணம்னு எல்லாம் போனது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட கஸ்டமர் கிட்ட கெட்ட பேர் வாங்காம தப்பிச்சிட்டோம்னு நினைச்சா கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. சரி சரி, நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. இது யார் தான் இருக்கும்? நான் போயிட்டு காலைல வரேன். என்ன மாப்ள, நான் வரட்டுமா? வரேன். மா மா லக்ஷ்மி. என்ன லட்சுமி, என்ன இங்க துணி பாருங்க, இது? இங்க பாருங்கம்மா. நம்ம காம்பவுண்டுக்குள்ள கடந்துச்சுமா இந்த கர்ச்சீஃப். இதையே இவ்வளவு பதட்டமா வந்து சொல்லிட்டு இருக்க? பக்கத்து வீட்டுல காய போட்ட போது விழுந்திருக்கும், கொண்டு போய் உங்களுக்கு கொடுத்துரு. தான் ஒண்ணும் புரியல. நீங்க வாங்கம்மா. நீங்க வாங்கம்மா சொல்றேன். யாருதோ என்னவோ. வாங்க. எதுக்கு கூப்பிடுற? பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில துணி காய வச்சிருப்பாங்க, பறந்து வந்து விழுந்திருக்கும். இங்க பாருங்கம்மா, என்னதான் கடந்துச்சு. சரி, நம்ம காம்பவுண்டுக்குள்ள நைட்டு யாரோ எகிரி குதிச்சு வந்து திரும்பவும் ஏறி போயிருக்காங்க. வந்து போன தடம் இருக்கு பாருங்கம்மா, கால் தடம் இருக்கு. அந்த மொட்டை சோறுல இருந்து குதிச்சுட்டாங்களா?
என்னங்க சொல்றீங்க? உமா யாரோ அந்த காம்பவுண்ட் சுவர் மேல ஏறி உள்ள குதிச்சிருக்காங்க. நம்ம லாட்ஜ் துணி எரிஞ்சதுக்கும் இதுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். உமா, இந்த கர்ச்சீஃப் எங்கேயோ பார்த்தா மாதிரில. என்னங்க இன்னும் எவ்வளவு நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.